அந்த காட்டுல ஒரு யமதர்மா ஒரு குருவி வெகு நேரமா உத்து பார்த்துக்கிட்டே இருந்தாரு. இதை தற்செயலா கவனிச்ச கருடன் பதறி போயிருச்சு. ஐயோ, இந்த குருவிக்கு ஆயுள் முடிஞ்சிருச்சு போலயே, எப்படியாவது இதை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு நினைச்சிச்சு கருடன். அந்த குருவியை தன்னோட அழகால கவ்விட்டு மின்னல் வேகத்துல பறக்க தொடங்கிருச்சு கழுகு. பல்லாயிரம் மைல்களுக்கு அந்த பக்கம் ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுல இருக்க ஒரு மரப்பொந்துல மகிழ்ச்சியோட அந்த குருவியை விட்டுச்சு கழுகு. ஆனா அந்த மரப்பொந்துல ஏற்கனவே ஒரு பாம்பு சுருண்டு படுத்து இருந்துச்சு. அந்த பாம்பு கண்ணமைக்கிற நேரத்துல அந்த குருவியை கவ்வி விழுங்கிருச்சு. நடந்ததை கண்ட கருடனுக்கு மனம் ரொம்ப நொந்து போயிருச்சு. ஐயோ, இந்த குருவின் உயிரை காப்பாற்ற நினைச்சு நானே அதுக்கு எமனாகி விட்டேனே அப்படின்னு புலம்பி தள்ளிருச்சு. அப்போதான் அங்க அந்த யமதர்மன் வந்தாரு. நான் அந்த குருவியை பார்த்தது இங்க இருக்கிற குருவிக்கு எப்படி பல்லாயிரம் மைல்கள் கடந்து மரணம் வரும் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஆனா விதி வலியது, நடக்க வேண்டியது நடந்தே தீரும். எது நடக்க வேண்டுமோ அது நடந்தே தீரும். நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் சில சமயம் அதை மாற்ற முடியாது.